சரி, யோபு அவர் வேதனைப்படுகிற நேரத்தில் அவங்க மனைவி யோபை பார்த்து என்ன சொன்னாங்க? பாருங்கள் சிஸ்டர், பாருங்கள். ஆமேன். தூசித்து உன் ஜீவன் என்ன பண்ணுங்க, விடுங்க. இப்போ எல்லாம் நம்ம என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோன்னா, யோபு அவ்வளோ விசுவாசமாக இருந்தார், அவங்க மனைவிக்கும் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. நான் சொல்லுகிறேன், பைபிளில் எனக்கு பெண்கள்லேயே யோபு மனைவி தான் ரொம்ப பிடிக்கும். ஆமேன்னு சொல்லுவோமே. ஏன்னா தன் கணவன் மேலே வைத்த அன்புனால தான் அவன் என்ன சொன்னா, நீ தூசித்து உன் உயிரை விடுன்னு சொன்னா போல. அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லும். எவ்வளோ கஷ்டப்பட்டு தன் கணவனை எத்தனையோ வேதனையிலே உடம்பெல்லாம் சீழ் பிடிச்சி புண்ணு பிடிச்சி அவன் வேதனைப்படுகிற நேரத்தில் தான் மனைவி கூடையே இருக்கிறா. அப்போ அந்த மனைவிக்கு எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கும். ஆமேன்னு சொல்லுவோமே. இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாக்கா இயேசுவை நம்ம என்ன பண்ணுவோம், மறுதளிப்போம், திட்டுவோம். ஆனால் அவள் மனைவியே சொல்கிறாப்புல, என்ன பண்ணு, தூசித்து என்ன பண்ணுங்க, உன் ஜீவனை வீடு. ஆமேன்னு சொல்லுவோமே. கடைசி வரையும் யோபு மனைவி யோபோடு தான் இருந்தா. முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை உயர்த்தும் போது கூட அவரோடு சேர்ந்து அவள் குழந்தையை பெற்றுக்கிட்டான். அதனால் ரொம்ப அன்பாக இருந்தா யோபு மனைவி. ஆமே. நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், உன் கணவனுக்கு எத்தனை நோய் வந்தாலும், அவனோடு அன்பாக இருக்கும்போது கர்த்தருடைய நாமத்தில் எல்லாம் பறந்து போய் திருப்பமாக அவனோடு வாழும்படியாய் கர்த்தருக்கு உதவி செய்வார். பாருங்க, அல்லேலூயா. இன்றைக்கு எல்லாம் பாஸ்டர்கள்லேருந்து விசுவாசிகள் யோபு மனைவி திட்டுறது. அவளுக்கு என்ன விசுவாசம்? யோபுக்கு இருந்த விசுவாசம் அவருக்கு இல்லை. ஆமேன்னு சொல்லுவோமே. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவனுடைய சூழ்நிலை, உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை, எழுந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை, படுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை, 24 மணி நேரம் தன் கணவனை பார்த்து கொண்டே இருந்தான். எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா பாருங்க, எவ்வளோ வேதனை கூட இருந்திருக்கும். இன்றைக்கு யோசித்து பாருங்க. அநேகர் குடும்பத்தில் ஒருவேளை கணவருக்கு உடம்பு சரியில்லாயிட்டா அவங்க பார்த்துக்கிற விதமே சரியில்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் 1000 பேர் இருக்கையில் உங்களை தெரிந்து கொண்டார், 1,00,000 பேர் இருக்கையில் உங்களை தெரிந்து கொண்டார், கோடி பேர் இருக்கிறது உங்களை தெரிந்து கொண்டார். எதற்காய் தெரிந்து கொண்டார்? முழுமையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும்படிக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார். கிறிஸ்தவ போல வாழ்க்கிறது ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவர்களாக வாழ்றது ஒரு வாழ்க்கை. சபையில் வந்திருக்கிற அத்தனை சகோதரிகள் தான் நிறைய இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், குடும்பத்தின் மேலே, கணவன் மேலே, பிள்ளை மேலே யார் அன்பா இருக்கிறியோ, உன் வீட்டுக்குள்ளேயே பரிசுத்த ஆவியானவர் உன்கிட்ட வந்து பேசுவார். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே அசைவாடுவார். வலது பக்கம் 1000 இடது பக்கம் 16 விழுந்தாலும் உன்னை சேதப்படுத்தாது, உன் குடும்பத்தையே சேதப்படுத்தாது. ஆமீன் சொல்லுவோமே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்மால கூடாத காரியங்கள் ஒன்று உண்டா? அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இதில் ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன், வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே என்ன பண்ணீங்க, வந்தீரோ. அல்லேலூயா. ஆமென். எங்களை வேதனைப்படுத்தவா நீ வந்த. அல்லேலூயா. இயேசு பிசாசை கூட வேதனைப்படுத்த என்ன பண்ணல, வரல. அப்போ மனுஷனை வேதனைப்படுத்துவாரா? அல்லேலூயா. இன்றைக்கு அமாவாசை நாளில் வந்திருக்கிறீங்க. எந்த வேதனையாக இருந்தாலும் கர்த்தர் அந்த வேதனையிலேருந்து உங்களை விடுவித்து அனுப்ப போகிறார். அல்லேலூயா. ஆமென். எந்த ஒரு வேதனையும் சோதனையில் சிக்கி தவித்தாலும் இன்றைக்கு வந்தவர்கள் வேதனையிலிருந்து நீங்கி போகும்படியாக தான் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் யாரும் சொல்லாதீங்க, என்னை ஆண்டவர் வேதனைப்படுத்துகிறாரு, என்னை சோதிக்கிறாரு. பிசாசியாக அவர் வேதனைப்படுத்த மாட்டாருங்க, பிசாசியாக அவர் சோதிக்க மாட்டாருங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லும். உன்னை என்னையா சோதிக்க போகிறாரு, உன்னை என்னைய வேதனைப்படுத்த போகிறாரு. அல்லேலூயா. உன்னை என்னை விருப்பம் தானே. 1000 பேர் இருக்கையிலே, 1,00,000 பேர் இருக்கையிலே, கோடி பேர் இருக்கையிலே உன்னை என்னை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுவோமே. எத்தனை பேர் இருக்கிற ரட்சிப்பு எவ்வளோ முக்கிய அவசியம், அது நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல எல்லா வேதனையும் நம்மளை விட்டு நீங்க போகிறது இந்த நாளிலே. அடுத்த வருஷத்தை வாசிப்போம். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேக பன்றி கூட்டமா மேய்ந்து கொண்டிருந்தனர்.
அப்போது பிசாசுகள் நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. யாரு வேண்டுனா? நீய நான வேண்டுறோமா? பிசாசுக்கு தெரியுது வேணா எல்லா வேதனையும் என்ன பண்ணலாம் நீங்க. நான் மனுஷனுக்கு என்ன பண்ணல, நமக்கு தெரியுதா? பிசாசு வேண்டுதுங்க, அவர் செய்ய மாட்டேன்னு சொன்னாரா? இன்னைக்கு ஒரு விசுவாசத்தை நீங்கள் கடைபிடிங்க, ஒரு உறுதியாக இருங்க. அந்த பிசாசின் வேண்டுதலை கேட்டு என் தேவன் அத்தனை பிசாசுகளையும் பன்றி கூட்டத்தில் அனுப்பினார். அல்லேலூயா. அதை காட்டிலும் பூமியின் மண்ணெடுத்து மனிதனை உருவாக்கி சுவாசத்தை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் மனிதனை உருவாக்கினதுக்காய் மனஸ்தாபப்பட்டார். ஏன்னா நம்ம வேண்டுதல் செய்யறதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு கூட நிறைய பேர் எப்படி வந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு நடக்கமா நடக்காதா, விடுதலை ஆகிடுமா ஆகிடாதா, ரெண்டு எண்ணத்தோடு வருகிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். அவர் நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல, அந்த பிசாசு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார்? வேண்டுதல் செய்தலுடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? நிறைவேற்றினார். அல்லேலூயா. யார் வேண்டினாலும், கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, மனிதனாய் பிறந்த ஆண் பெண் யார் வேண்டினாலும் என் தேவனாகிய கர்த்தர், நீ கேட்கிற இடத்திலே கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இயேசு விடுவிக்கிறவர் அல்ல. ஏசப்பா இந்த வேதனை விட்டு என்னை நீங்க கூடமான்னு கேட்டாலும் நீங்கி போயிடும். அந்த மாதிரி தான் ஏசப்பாவுடைய வல்லமையே. அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை ரெண்டு எண்ணமாக உட்கார்ந்துருந்தா இன்னைக்கு யோசித்து பாருங்கள். அந்த பிசாசே தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது அந்த வேண்டுதலை கேட்டார். அப்போ நீ நான் எவ்வளோ விசேஷமானவர்கள். அல்லேலூயா. எவ்வளோ விசேஷமானவர்கள். உன் வேண்டுதல் இப்போ கண்களை மூடி எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீ வேண்டுதல் செய்யும் போது உன் வேண்டுதல் இன்றைக்கு கேட்டு அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து கர்த்தர் அனுப்புவது நிச்சயம்.